காஷ்மீரி கதைகள். கதையோட தலைப்பு மகிழ்ச்சியான கணவனும் மனைவியும். வாங்க கதைக்குள்ள போகலாம். அசோக்கோட ஒரே பையன் தீனா. தீனா ரொம்பவே சுட்டியான பையன். எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். அதுலேயும் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட வம்பிழுக்கிறதே இவனுக்கு ரொம்ப பெரிய வேலை. எதுக்கெடுத்தாலும் இவன் சேட்டை பண்ணிட்டு அந்த பாப்பா மேலே பழியை தூக்கி போட்டுருவான். அதனால் அவங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல தங்கமான பொண்ணு. அவளோட பேர் தான் கீதா. வழக்கம் போல் தீனா அவங்க அப்பா கூட வந்துட்டு இருந்தான். அவங்க அப்பா கூட பேசிகிட்டே வந்துட்டு இருந்ததில் அவங்க அப்பாவுக்கே தெரியாமல் கீழே இருந்து ஒரு பழத்தை எடுக்கிறான். உடனே அப்பா அப்பா இந்த பழத்தை அந்த கீதா தான்ப்பா என் மேலே தூக்கி போட்டா. அவளுக்கு ரொம்ப சேட்டைப்பா. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்பு பண்ணிகிட்டே இருக்கிறா. இன்னைக்கு வந்து அவள்கிட்ட என்னன்னு கேளுங்கப்பா. அதோ அவள் வரா பாருங்க அவங்க அப்பா கூட. சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு காமிக்கிறான். ஆனால் கீதா அப்போ தான் அவங்க அப்பா கூட வீட்டில் இருந்து வெளியில் வந்துட்டுருக்கிறா. உடனே இந்த அசோக்கும் உண்மை எதுன்னே தெரியாமல் அவங்க பையன் சொன்னது தான் சரியாக இருக்குன்னு நினச்சிட்டு கீதாவும் கீதாவோட அப்பாவும் வெளியில் வந்ததுமே, மோகன், என்ன மோகன் இப்படியெல்லாம் உங்கள் பொண்ணு சேட்டை ஓவராக பண்ணிட்டு இருக்கிறாளே, கொஞ்சம் கூட இதெல்லாம் சரியே இல்லை. தினமும் என்னோட பையன்கிட்ட சேட்டை பண்ணிகிட்டே வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறாளே, ஸ்கூலில் கூட இவனை போட்டு அடிக்கிறாளாம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறட்டு கொஞ்சமாவது கேட்குறீங்களா? பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் இவ்வளோ தொந்தரவு கொடுத்துட்ருக்குறீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. கீதா கிட்ட உங்களால் எவ்வளோ பக்குவமாக சொல்ல முடியுமோ சொல்லி வைங்க. இதுக்கப்புறம் என் பையன்கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா நானே அவளை வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த மோகனுக்கு கோபம் அதிகமாக வந்துடுச்சு. என்ன அசோக் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் ரொம்ப தப்பு. எது சரி எது தவறுன்னே தெரியாமலே நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்களே. நானே என்னோட பொண்ணை கூட்டிகிட்டு இப்போ தான் வெளியில் வந்துட்டுருக்கிறேன். அவள் எப்படி உங்கள் பையன் மேலே பழத்தை தூக்கி எறிய முடியும்? பொய் மேலே போய் உங்கள் பையன் தான் சொல்லிட்டு இருக்கிறான். அவனை முதல்ல கண்டிங்க. என்னோட பொண்ணை கண்டிக்கிறதுக்கு வந்துட்டீங்க. அடிப்பீங்களாமே அடிப்பீங்க. அது வரைக்கும் நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? தேவையில்லாமல் சண்டைக்கு வராதிங்க அசோக். நம்மெல்லாம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க. இப்படி சண்டை போட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்குன்னு யார் வந்து நிற்பா? இப்படிலாம் இருக்காதீங்க. சின்ன குழந்தைங்க இன்னைக்கு சண்டை போட்டுச்சுங்கன்னா நாளைக்கு பேசிக்கோங்க. அதை நாம தான் புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு நாம் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. சண்டையை பெருசுப்படுத்த வேண்டாம் அசோக். நானும் விட்டுடுறேன், நீங்களும் விட்டுருங்க. நம்ம 2 பேரும் சமாதானமாக போயிடலான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த 2 குழந்தைங்க மட்டும் விளையாடலான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க தோட்டத்தில் இருக்கிறாங்க. தீனா இந்த கீதாவை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறான். இந்த கீதா ரொம்ப அமைதியாக நின்றுட்டுருக்கிறா. சரி, நாம் வெளியில் போய் விளையாடலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டா. ஓ கீதா, நீ வெளியிலையா போகிற? நானும் வரேன், இரு. என்னோட ஹீரோ சைக்கிள் எடுத்துட்டு ஹீரோ மாதிரி இப்போ நான் எப்படி வரேன்னு பாரு. சைக்கிள்லாம் சும்மா சூப்பராக நான் ஓட்டுவேன் தெரியுமா? நீ நடந்து தானே போகிற. இப்போ நான் எப்படி வேகமாக வரேன்னு பாரு, மின்னல் மாதிரி அப்படின்ட்டு. அம்மா, நான் சைக்கிள் ஓட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்கிறான். டேய் இருடா, ஒரே ஒரு நிமிஷம் இங்கே வா. இந்த கடைக்கு போய் இந்த சாமான்லாம் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு அவங்க அம்மா காசை கொடுத்து விடுறாங்க. தீனாவும் அவங்க அம்மா கிட்ட காசை வாங்கிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். இந்த கீதா எங்கே போனா? ஆளையே காணுமே. அவளை நாம் வெறுப்பேற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு தேடி சுற்றி பார்க்குறான். ஆனால் கீதா ஆளே காணோம். அப்போ தான் திடீர்னு கீதா அவன் எதிர்க்க வரா. அப்போ அவளை பார்த்துட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே ஒழுங்கு காமிச்சிட்டு இருக்கிறான். அப்படியே சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டான். உடனே அழுதுகிட்டே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை எடுத்துகிட்டு வேகமாக அவனோட வீட்டுக்கே ஓடிட்டான். ஆனால் தீனா அவங்க வீட்டுக்கு போனதுமே ஒரே சத்தமாக கேட்டுகிட்டே இருக்கு. தீனாவை அவங்க அப்பா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. சரி, நம்மளும் நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். அடடா, என்னடா இது, தீனா காசை விட்டுட்டே போயிட்டானா? சரி, நம்ம அவங்க வீட்டில் போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறா. இப்போ தீனாவை ரொம்ப பயங்கரமாக அசோக் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடடா, தீனா பாவமே, காசை தொலைச்சிட்டான்ட்டு தான் அவங்க அப்பா திட்டிகிட்டு இருக்காங்க போல். நம்ம போய் சீக்கிரமாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்களோட தோட்டத்துக்குள்ளே குதிக்கிறா. நாம் எப்படி இப்போ அவங்க அப்பா கிட்ட நேராக போய் கொடுக்க முடியும்? இன்னைக்கு தானே நம்ம அப்பாவும் அவங்க அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது? சரி,
நாம் அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரியாமல் அவன்கிட்ட போய் காசை கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே எகிரி குதிச்சுட்டா. தீனா, தீனா இங்கே வாயேன் அப்படின்ட்டு மெல்ல கூப்பிடுறா. இந்த தீனாவும் அழுதுகிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகிறான். நம்மளை யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்குதே, அதுவும் அந்த கீதா குரல் மாதிரி தான் இருக்கு. சரி என்னன்ட்டு எட்டி பார்க்குறான். பார்த்தா அந்த கீதா கையில் காசு வச்சுக்கிட்டு, இந்தாடா இந்தா, நீ தான் காசை விட்டுட்டு போயிட்ட, இந்தா வாங்கிக்கோ அப்படின்ட்டு காசை வேக வேகமாக கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ஜன்னல் வழியாக குதிச்சு மறுபடியும் அவங்க தோட்டத்தில் குதிச்சு அவங்க வீட்டுக்கே போயிட்டா. இப்போ இந்த தீனாவும், அப்பா அப்பா தெரியாமல் நான் சொல்லிட்டேன்ப்பா, காசை வச்சிருக்கேன், நான் கைக்குள்ளேயே வச்சுருந்தேன்ப்பா, கையை மூடியே வச்சுருந்ததில் நான் காசை தொலைச்சிட்டேன்னு நினச்சேன், இந்தாங்கப்பா காசு, என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே அசோக்கும், சரி சரிடா தீனா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத, காசை பத்திரமா வச்சுக்கோ, ஒவ்வொரு காசும் அவ்வளோ மதிப்பானது, நமக்கு காசு தாண்டா முக்கியம், காசு தான் முக்கியம், இனிமேல் இது மாதிரி தப்பை என்றைக்கும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அவங்க அப்பா கிளம்பிட்டாங்க. இப்போ தீனாவோட அம்மா, தீனா ஏதோ நல்ல பையன் நினச்சிட்டு, சரி சரிடா தீனா, நீ வருத்தப்படாத, அழாத சரியா, வா உனக்கு அம்மா சாப்பாடு செஞ்சுட்டேன் வச்சு தரேன் வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். இந்த தீனாவும் கீதாவும் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டு ஒன்றா அவங்க தெருவுலையே சைக்கிள் ஓட்டிகிட்ருக்குறாங்க. சரி தீனா, நாம் சைக்கிள் ஓட்டினதெல்லாம் போதும், எங்கள் வீட்டுக்கு வரியா, நாம் புக்ஸ் படிக்கலாம், காமிக்ஸ் படிக்கலாம், பாட்டெல்லாமே கேட்கலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு கூப்பிட்றா கீதா. அதுக்கு உடனே தீனாவும், ஏ கீதா, நான் வரேன் உங்கள் வீட்டுக்கு, ஆனால் எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல காலையில், இப்போ என்ன பண்ணுறது, உங்கள் அப்பா என் மேலே கோவமாக இருப்பாங்க, என்னோடய அப்பாவும் உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன்னு தெரிஞ்சதுன்னா என்னை தான் அடிப்பாங்க, வேண்டாம் கீதா, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், நீ உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு கீதா, ஏன் அதெல்லாம் இல்லை, எங்கள் அப்பா தான் காலையிலேயே சொன்னாங்கல்ல, சின்ன பசங்க விஷயம் அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்க, சண்டையெல்லாம் வேண்டாம், சமாதானமாக போயிடலான்ட்டு, அதனால் யாருமே நம்மளை இப்போ திட்டவும் மாட்டாங்க, அடிக்கவும் மாட்டாங்க, வாடா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டா. இப்போ இவங்க 2 பேருமே ரொம்ப நல்ல நண்பர்களாக ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு பாட்டு கேட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படியே சில வருஷங்கள் போணுச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே பெரிய பசங்களாக ஆயிட்டாங்க. இப்போவும் அதே ஒத்துமையோட சந்தோஷமாக இருக்கிறாங்க. 2 பேருமே எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க, விளையாடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அது இல்லாமல் இந்த கீதா பாட்டு வேற பாடுவா. ஆனால் கீதா அவ்வளோ பெரிய சிங்கர்லாம் ஒன்றும் கிடையாது. தனக்குத்தானே பாட்டு கேட்டுக்கிட்டே பாட்டு பாடுவா. யாருக்கும் தெரியாம தான் நின்றுப்பா. ஆனால் இந்த தீனா கண்ணில் எப்படியாச்சும் மாட்டிடுவா. இப்போவும் அந்த தீனாவுக்கு கீதாவை கிண்டல் பண்ணுறதே தான் வேலை. இப்படியே இவங்க வாழ்க்கை போயிட்டே இருந்தது. கல்லூரி படிப்பையும் முடிச்சிட்டாங்க. 2 பேருமே இப்போ படித்ததுக்கு தகுந்தாப்புல வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் கீதாவுக்கு பிறந்த நாள். தீனாவை கூப்பிட்டுருந்தா. ஆனால் தீனா வரவே இல்லை. என்னடா இது, தீனா என்னோட பர்த்டேக்கு விஷ் கூட பண்ணவே இல்லை. வருஷம் வருஷம் அவன் தவறாமல் எனக்கு முதல் விஷே அவன் தான் பண்ணுவான். ஆனால் இந்த வருஷம் ஏன் இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கானே தெரியலையே. ஆஃபீஸ்க்கு கூட வரலை, என்னாச்சு அப்படின்னு தெரியலையே. சரி, நம்ம தான் ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்கிறோம்ல, கண்டிப்பாக வருவான் அப்படின்ட்டு காத்துட்டே இருக்கிறா. அப்போ தான் தீனா ஒரு அழகான கோட் சூட்டெல்லாம் போட்டுட்டு பார்க்கவே ரொம்ப பளிச்சுன்னு பிரகாசமாக வந்து நிற்கிறான். ஏய் கீதா, ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு விஷ் பண்ணுறான். மீனா ரொம்பவே ஆச்சரியமாயிட்டா. என்ன தீனா, இப்போ எனக்கு விஷ் பண்ணுற, என்ன நீ முட்டியெல்லாம் போட்டு விஷ் பண்ணிகிட்ருக்கிற, எழுந்திரிடா எழுந்திரி, ஏன் நீ இப்படி இன்னைக்கு வித்தியாசமாக நடந்துக்கிற, காலையிலேருந்து எங்கே போனேன், என்னை பார்க்கவே வரலையே, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு கூட வரல, என்னாச்சு ஏதாச்சு, என்னன்னு சொல்லுடா அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு உடனே தீனா பதில் எதுவுமே சொல்லாமல் அவன் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு ஒரு அழகான மோதிரத்தை எடுத்து அந்த கீதாவோட கையில் மாட்டி விடுறான். இந்தா கீதா, உனக்கான பர்த்டே கிஃப்ட்டு, பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கேட்குறான். என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு திடீர்னு சொல்லிட்டான். நீ பயப்படாத கீதா, நான் உங்கள் வீட்டில் எல்லாத்தையுமே பேசிட்டேன், எங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு, அதனால நீ கவலையே பட வேண்டாம். அதனால தான் நான் இவ்வளோ தாமதமாக வந்தனே. ஆஃபீஸ்க்கு வராததுக்கான காரணமும் இதுதான். என்னோட அப்பா அம்மாவும் உன்னோட அப்பா அம்மாவும் நம்மளோட திருமணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க, உனக்கு சம்மதமா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு உடனே இந்த கீதாவும்,
இதை விட எனக்கு சிறந்த பிறந்த நாள் gift எதுவுமே கிடையாது தீனா. இதுக்கப்புறம் நாம் 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறா. இப்போ இந்த கீதாவுக்கும் தீனாவுக்கும் அவங்களோட பெற்றோர்கள் முன்னாடியும் உறவினர்கள் நண்பர்கள் எல்லார் முன்னாடியும் ரொம்ப சீரும் சிறப்புமாக திருமணமும் முடிஞ்சுது. திருமணத்துக்கு அப்புறமா இவங்க 2 பேருமே வேலை விஷயத்துக்காக வெளிநாட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த கீதாவுக்கு சமையல் பண்ணவே தெரியாது. வீட்டில் எப்போவுமே தீனா தான் சமையல் எல்லாமே செய்வாங்க. கீதாவுக்கு தீனா செய்கிற சமையல்னால் அவ்வளோ பிடிக்கும். அதை ருசித்து ருசித்து ரசித்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவா. வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் 2 பேருமே ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்கங்கிறதுனால 2 பேருமே ஒன்றாவே வேலைக்கு போயிடுவாங்க. வழக்கம் போல் அன்னைக்கு அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு போயிருந்தாங்க. ஆஃபீஸ்லேயே கீதா மயங்கி விழுந்துட்டாங்க. உடனே இந்த தீனாவும் கீதாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு டாக்டரு கீதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இனிமேல் அவங்கள வெளியில் எங்கேயும் அதிகமாக கூட்டிகிட்டு போகாதீங்க, வெளியில் உள்ள உணவெல்லாம் நிறையா கொடுக்காதீங்க, ரொம்பவே கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே தீனாவும் டாக்டர்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டு டாக்டர் செக்கப்பை முடிச்சுட்டு கீதாவை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. தீனா கீதாவை ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. பாவம் இந்த தீனாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் நல்லா ஓய்வு எடுத்துட்டாங்க. மறுநாள் விடிஞ்சதுமே நாம் கீதாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணுன்றதுக்காக அவங்க வீட்டில் உள்ள ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு நம்ம சின்ன வயசில் படித்த புத்தகங்கள்லாம் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்தோம்னா கீதா ரொம்ப சந்தோஷப்படுவா. 2 பேருமே ஒன்றா உட்காந்து படிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் கீதா கிட்ட காமிக்கிறாங்க. இந்த கீதா அவங்களோட ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்து படிச்சுட்ருக்குறாங்க. அப்போ தான் இந்த தீனா அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து, இங்கே பற்றியா கீதா, நம்ம 2 பேரும் படிப்போமே அந்த புக்கு, வா வா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. இந்த கீதாவும் தீனா தீனா இருங்க நானும் வரேன் அப்படின்ட்டு ஓடுறாங்க. இது என்னோட புக்கு தீனா, என்கிட்ட கேட்காம நீங்கள் எதுக்கு எடுத்தீங்க? அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா? அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு தீனாவும் அதெல்லாம் எனக்கு தெரியாதே, நான் ஸ்டோர் ரூமில் இந்த புக் இருந்தது, அதை பார்த்தா உனக்காக எடுத்துகிட்டு வந்தேன், அவ்வளோதான், இந்தா வச்சுக்கோ. ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்காக நான் ஒரு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நாம் வெளியூர் போகிறோம், அங்கே போய் நம்ம சந்தோஷமாக நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். உன்னோட புக்ஸ் எல்லாம் நீ எடுத்து வச்சுக்கோ, சீக்கிரம் 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 கிளம்பு கீதா, நம்ம போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அவங்களுக்கு பிடிச்ச எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ளைட்டில் பறந்து வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. சீக்கிரம் வா கீதா, நாம் 2 பேரும் புறப்பட்டு வெளியில் போகலாம். இங்கே வந்திருக்கோம், எவ்வளோ நேரம் தான் நாம் ஹோட்டல் ரூம்லேயே இருக்கிறது, வெளியில் போய் சுற்றி பார்க்கலாமே, வா வா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. 2 பேரும் 2 பேருக்கான மேட்சிங்கான ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட்டபிள் ஆகிற மேக்கப்பும் போட்டுட்டு அந்த ஹோட்டல்லேருந்து 2 பேரும் ஜாலியாக கிளம்பிட்டாங்க. உனக்கு இனிமேல் நிறையா சர்ப்ரைஸ் இருக்க போகுது, ஒன்று ஒன்றா நீ பார்க்க போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு டன்டடாய் அப்படின்ட்டு ஒரு அழகான பொக்கேவை எடுத்து நீட்டுறாங்க. இதுதான் உனக்கான ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ், உனக்கு பிடிச்சிருக்கா? இரு இரு, ஒரே ஒரு நிமிஷம், செகண்ட் சர்ப்ரைஸும் வரப்போகுது. மேடம் மேடம் சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. யார் அப்படின்னா நீங்கள் மேடம் மேடம்னு கூப்பிட்டுருக்கிறீங்க, நாம் 2 பேர் தானே இங்கே நிற்கிறோம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. பார்த்தா ஒரு அழகான லேடி வந்து நிற்கிறாங்க. அந்த லேடி வந்ததுமே வாங்க வாங்க வெல்கம், 2 பேருமே என் கூட வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கீதா, எங்கே தீனா, எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, சொல்லுங்கள் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, சீக்கிரமாக சொல்லுங்களேன் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே வராங்க. வா நீ போகலாம், இனிமே தான் உனக்கு எல்லா சர்ப்ரைஸும் இருக்குது, ஒரு மிகப்பெரிய 3rd சர்ப்ரைஸ் உனக்கு காத்துட்ருக்கு, வா வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த மேடம் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா குட்டி குட்டி பசங்க, அவ்வளோ பசங்க நிற்கிறாங்க. இந்த கீதாவுக்கு பார்த்தோன்னே ஒன்றுமே புரியல. என்ன இது, இவ்வளோ குழந்தைங்களா இருக்கிறாங்களே, எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு முழிச்சிட்ருக்குறாங்க. இப்போ தீனா சொல்கிறாங்க, இதுதான் உன்னுடைய செகண்ட் சர்ப்ரைஸ், இந்த எல்லா குழந்தைங்களுக்கும் நாம் ட்ரீட் வைக்க போகிறோம் அப்படின்றாங்க. உனக்கு நிறையா பேருக்கு குக் பண்ணி தரணும்னு ஆசை இல்லை, அதனால தான் உனக்காக இந்த செஃப்பை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். அவங்க உனக்கு எப்படியெல்லாம் சமைக்கணும்னு சொல்லி தருவாங்க, அதை பார்த்து நீ சமைக்க போகிற, உன் கூடவே நானும் சமைக்க போகிறேன்.
நம்ம 2 பேரும் சமைச்சு தான் இந்த குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க. சரியா? வா இப்போ சமைக்க போகலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆ வரேன் தீனா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சமையல் அறைக்கு வந்துட்டாங்க. இப்போ சமையல் அறைக்குள்ள ரொம்ப தடபுடலாக வாசனை தூக்குற மாதிரி அவ்வளோ அருமையாக சமைச்சிட்ருக்குறாங்க 2 பேருமே. சமைக்கவே தெரியாத கீதா அந்த மேடம் சொல்லி கொடுத்த செய்முறையால் இப்போ சூப்பராக சமைச்சிட்ருக்குறாங்க. ஒரு வழியாக அந்த குழந்தைங்களுக்கு தேவையான உணவு எல்லாமே தயார் செஞ்சு முடிச்சிட்டாங்க. கீதாவும் தீனாவும் அந்த எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப அன்பாக பரிமாறுறாங்க. எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்தது கீதா அக்கா, தீனா அண்ணா அப்படின்ட்டு பசங்க சொல்லவுமே கீதாவுக்கும் தீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன தீனா, நான் நினச்சதெல்லாமே நீங்கள் செய்ய வைக்கிறீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்மளோட சொந்த ஊருக்கே போகலாமா தீனா அப்படின்ட்டு கேட்குறாங்க. தாராளமாக கீதா, இப்போவே நம்ம புறப்படுவோம்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் மறுபடியும் ஸ்வைன்னு பறந்து வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க சொந்த ஊர்லேயுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை சூப்பராக போயிட்டே இருந்தது. சில நாட்கள்லேயே அவங்களுக்கு குழந்தைங்களும் பிறந்துட்டாங்க. 1 இல்லை 2 இல்லை, ஒரே பிரசவத்திலேயே 4 குழந்தைங்க. 3 ஆண் குழந்தைங்க, ஒரே ஒரு பெண் குழந்தை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக அவ்வளோ சேட்டை பண்ணுதுங்க. இந்த 4 பேரையும் மேய்க்கிறதே இவங்களுக்கு பெரும் வேலையாக இருந்தது. இப்போ தீனாவுக்கும் கீதாவுக்குமே வயசாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன, குழந்தைங்களும் பெரிய பசங்களாக வளர்ந்துட்டாங்க. இவங்க சந்தோஷமாக இவங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முதுமையான வயசுலேயும் அவங்க அவ்வளோக்கு அவ்வளோ ஒத்துமையாக இருந்து எந்த நோய் நொடிகளும் இல்லாமல் வீட்டிலையே ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. புத்தகங்கள் படிக்கிறதும், அவங்களுக்கு பிடிச்ச வேலைகள் எல்லாம் செய்கிறதும், வெளியிலையும் சுற்றுலா பயணங்கள்லாம் போயிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்களோட பேர குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு சமாதானமாக போக தெரியணும். ஒத்துமையாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆரோக்கியத்தோடவும் நிம்மதியோடவும் சந்தோஷமாக இருக்கலாம். இனிமையான வாழ்க்கைக்கான ஒரே ஒரு சூப்பரான வழி என்னன்னா, நிம்மதி இருந்தாலே சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷம் கிடைச்சாலே ஆரோக்கியம் நிலைக்கும். இவ்வளோதான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.